ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இன்ஸ்டன்ட் ரவை போண்டா தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக நல்லா உள்ளுக்குள்ளே சாஃப்டாக வந்திருக்குதுங்க. உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு கப் டீ வச்சு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துருக்குங்க. ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1/4 கப் மைதா சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறி வரட்டுங்க. இங்கே பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவை வந்து நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இது கூட பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துனா தாங்க போண்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு. வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. அடுப்பை வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னாவே ஈஸியாக வருங்க. அடுப்பு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். போண்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் நம்மளோட ரவை இன்ஸ்டன்ட் போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களே வீட்டில் டைப் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.